सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाभ्यां रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்திலாம் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நாம மகாத்மியம் ஏற்கனவே பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் முதல் அத்தியாயம் அப்படியே பாராயணம் பண்ணலாம். தமிழ்லேயே எளிமையான தமிழில் நாம் கதையாக படிக்கலாம். ராம 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 ஸ்ரீஹரி ஓம் நம பகவதி வாசுதேவாய. சீதா லக்ஷ்மண பாரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 1 நாரதர் கூறியது. முதல்ல சம்ஷேப ராமாயணம் முதல்ல சர்க்கம் பார்க்கலாம். நாரதர் கூறியது. சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தபம் சுவாத்தியாயம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம்பரம் நாரதம் பரிவப்பிரச்ச வால்மீகி முனி புங்கவம். நாரதர் கூறியது. சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தவம் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை சிறந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார். முனிவரே, தற்போதைய உலகில் நற்குணம், ஆற்றல், அறங்கள் பற்றிய தெல்லறிவு, நன்றி மறவாமை, வாய்மை பேசுதல், சொல்லப்பட்ட வாக்கினை நிறைவேற்றுவது ஆகியவற்றில் உறுதியுடையவர் யார்? நல்லொழுக்கம், எல்லா பிராணிகளின் நலனில் அக்கறை, பேரறிவு, செயல்திறன் உடையவர், கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரழகு உடையவர் யார்? தன் மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், கோபத்தை வென்றவர், ஒளி பொருந்தியவர், யாரிடமும் வெறுப்பு காட்டாதவர், போர்க்களத்தில் நிற்கும் போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும் அஞ்சி நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். வால்மீகியின் இந்த சொற்களை கேட்டதும் மூலக செய்திகளையும் அறிந்தவரான நாரதர், சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் கூறத் தொடங்கினார். முனிவரே, நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணுவதற்கு அரியவை. என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்தி கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள். அவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர், தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், பேராற்றல் படைத்தவர், ஒளிமிக்கவர், உறுதியும் புலனடக்கம் உடையவர், அறிவாளர், நீதி அறிந்தவர், பேச்சுத்திறன் உடையவர், எல்லா மேன்மைகளும் பெற்றவர், எதிரிகளை அழிப்பவர், விசாலமான தோள்களும் வலுவான புஜங்களும் சங்கு போன்ற கழுத்தும் செழிப்பான தாடிகளும் அகன்ற மார்பும் உடையவர், பெரிய வில், எலும்பு தெரியாதபடி சதைபிடிப்பு உள்ள கழுத்தின் கீழ்ப்பகுதியை உடையவர், காமம் முதலான 6 எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர், முழங்கால் வரை நீண்டிருக்கும் கைகளும் அழகான சிரசும் கவின்மிகு நெற்றியும் மனம் கவர் கம்பீரமான நடையும் உடையவர், உடல் உறுப்புகள் சாமுத்திரிக லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திர நீலமணி போன்ற கரும்பச்சை வண்ணமும் கொண்டுள்ளன. மிக்க பராக்கிரமும் உடையவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர், தர்மம் அறிந்தவர், தவறாத சொல் உடையவர், மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர், புகழ்மிக்கவர், தெல்லிய ஞானம் நிறைந்தவர், நெருப்பு போல் தூய்மையானவர், புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மனத்தை ஓரிடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர், பிரம்மாவை போன்றவர், அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்தவர், வாரி வழங்கி போஷிப்பவர், எதிரிகளை ஒழித்து கட்டுபவர், உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவர், தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிப்பவர், தனக்குண்டான தர்மங்களை தனக்குண்டான தர்மங்களையும் தன் மக்களுக்கான அறங்களையும் போற்றி பாதுகாப்பவர், வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர், வில்விதையில் தனிப்பெரும் ஆற்றலுடையவர், எல்லா அறநூல்களின் பொருளுண்மையை அறிந்தவர், நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உடையவர், எல்லா மக்களுக்கும் பிரியமானவர், இரக்கம் உடையவர், நெஞ்சுரம் படைத்தவர், நல்ல சிந்தனையாளர், நற்சிந்தனையாளர்,
பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். உயர் இயல்பினர், எல்லோரிடமும் சமமான பார்வையுடையவர், எப்போதும் அழகிய தோற்றமுடையவர், கோபம், ஆக்ரோஷம், போர் முனைப்பு ஆகியவற்றாலும் உடற்பொறிவு விகாரம் அடைவதில்லை. கம்பீரத்தில் பெருங்கடலையும் உறுதியில் இமயத்தையும் போன்ற அவர் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யாவின் ஆனந்தத்தை வளர்ப்பவர். வீரத்தில் மகாவிஷ்ணு, மனத்தை ஈர்க்கும் தோற்றத்தில் முழு நிலவு, கோபத்தில் பிரளயகால அக்னி, பொறுமையில் பூமித்தாய், தியாகத்தில் குபேரன், சத்தியத்தில் இன்னொரு தர்ம தேவதை போன்றவர். இவ்வளவு நற்குணங்கள் நிரம்பியவரும் சொல் தவறாத பராக்கிரமம் உடையவரும் தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும் உன்னத குணசாலியுமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும் குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் இளவரசு பட்டம் சூட்ட மாமன்னர் நிறைவான மனத்தோடு ஆசைப்பட்டார். பட்டம் சுட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னரின் ஒரு மனைவியான கைகேயி என்பவள் முன்னர் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமனை நாடு கடத்த வேண்டும் என்றும் தன் வயிற்றில் பிறந்த மகன் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்றும் கோரினாள். அறநெறி என்ற நீர்க்கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தான் முன்னர் கொடுத்த வரத்தின்படி சொல் தவறாமல் தனக்கு மிகவும் பாசத்துக்குரிய மைந்தன் ராமனை நாடு கடத்தினார். மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் கைகையின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார். அப்போது அன்னை சுமித்திரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனும் மூத்தவர்களிடம் பேரன்பு காரணமாக அடக்கமுடையவனுமான லட்சுமணன் தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியட நல்ல சகோதரனின் இயல்புக்கு ஏற்றபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் சென்றான். ராமனுக்கு மிகவும் பிரியமான மனைவி, ராமனுக்கு உயிர் போன்றவள், ஜனகருடைய குலத்தில் தோன்றியவள், தேவமாயை போல் உருவாக்கப்பட்டவள், அழகும் நற்குணங்களும் நிறைந்தவள், பெண்களில் தலை சிறந்தவள். இப்படிப்பட்ட சீதை சந்திரனை விட்டு பிரியாத ரோஹிணியைப் போல ராமனை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றாள். தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தசரதர் தன் தேரோட்டியை அனுப்பியிருந்தார். சிங்கிபேரபுரத்தில் கங்கை கரையில் தனக்கு பிரியமான வேடர் தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்த சாரதிக்கு விடை கொடுத்து அனுப்பினார். தர்மாத்மாவான ராமன், லட்சுமணன், சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பற்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி சித்திரகூடத்தை அடைந்து அங்கே ஒரு அழகிய பர்ணசாலையை அமைத்து கொண்டு மூவரும் அந்த காட்டில் வசிக்க தொடங்கினார்கள். பரத்வாஜ ஆசிரமத்திலேயே குகன் விடைபெற்று சென்று விட்டான். தேவ கந்தர்வலை போன்ற அம்மூவரும் அங்கே சுகமாக வசித்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் சித்திரகூடம் சென்று தங்கிய பின் மகன் பிரிவாற்றமையை தாங்க முடியாத மன்னர் தசரதர் மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே தேவலோகம் சென்றடைந்தார். அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் அரசுரிமை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சியை ஏற்கவில்லை. அவன் ராமனின் திருவடிகளை வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக காட்டிற்கு போனான். சித்திரகூடம் சென்று சத்தியத்தை பராக்கிரமமாக உடைய மகாத்மாவும் சகோதரருமான ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறமறிந்தவரே, தாங்கள்தான் மன்னர் என்று கூறி பிரார்த்தித்தான். ராமன் பெருமணம் படைத்தவர், மகிழ்ச்சி ததும்பும் முகத்தினர், பெரும் புகழ் போன்றவுடையவர். என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரரான ராமன் அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளில் வணங்கி நந்தி கிராமத்தில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்த தொடங்கினான். பரதன் சென்றதும் திருவள செல்வரும் வாக்கை காப்பாற்றுபவரும் புலனடக்கம் உடையவருமான ராமன் அயோத்தி நகர மக்கள் பெருவாரியாக வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்துவது கஷ்டம் என்பதால் மன உறுதி கொண்டு மக்கள் எளிதில் புகுந்து வர முடியாத தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசித்தார். தாமரை கண்ணரான ராமன் பெருங்காட்டிற்குள் நுழைந்ததும் எதிரே வந்த அரக்கன் விராதனை கொன்று பின்னர் சரபங்க, சுதிக்ஷ்ணர், அகஸ்தியரின் சகோதரர் முதலிய முனிவர்களை தரிசனம் செய்து கொண்டார். அகஸ்தியருடைய ஆணைப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில், கத்தி, குறைபடாத அம்புகளை கொண்ட 2 அம்பரா தூணிகள் முதலியவைகளை மிக்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். வனவாசிகளுடன் ராமன் வசித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு சமயம் அசுர அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காக முனிவர்கள் கூட்டமாக வந்தார்கள். தண்டகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீவிரமான தவத்தினால் அக்னியை போல ஆன்ம பொலிவு பெற்றவர்களுமான அவளிடம்
அந்த காட்டிலுள்ள அசுர அரக்கர்களை அழிப்பதாகவும் பின்னர் நடைபெறப் போகும் பெரும் போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாகவும் ராமன் வாக்குறுதி அளித்தார். அந்த ஜனஸ்தானத்திலேயே வசித்து வந்தவளும் தன் விருப்பம் போல் உருவம் எடுக்க வல்லவளுமாகிய உருவம் எடுக்க வல்லவளுமான அரக்கி சூர்பனகை அவரால் அங்கபங்கம் செய்யப்பட்டால். பின்னர் சூர்பனகையின் தூண்டுதலால் போருக்கு வந்த கரன், திரிசரசு, தூஷணன் ஆகிய அரக்கர்களையும் அவளுடன் வந்த படைவீரர்களையும் போர்க்களத்தில் ராமன் அழித்து கட்டினார். ஜனஸ்தானம் என்ற அந்த காட்டு பகுதியில் வசித்து வந்த 14,000 அரக்கர்களையும் ஒன்றொழித்தார். தன் சொந்தக்காரர்களின் பேரழிவை கேள்விப்பட்ட ராவணன் சினத்தால் மனம் தடுமாறி மாரிசன் என்ற அரக்கனின் உதவியை நாடி சென்றான். ராவணா, பேராற்றல் படைத்த அவருடன் ராமனுடன் பகைமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதல்ல என்று கூறி பலவாறாக மாரிசனால் தடுக்கப்பட்ட போதிலும் அந்த அறிவுரையை அலட்சியம் செய்த காலனால் தூண்டப்பட்ட ராவணன் மாரிசனுடன் கூட ராமன் தங்கியிருந்த ஆசிரம வளாகத்திற்கு சென்றான். அரசகுமாரர்கள் இருவரையும் மாயாவியான அவனால், அதாவது மாரிசனால் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு தன்னுடைய சண்டை போட வந்த ஜடாயு என்ற கழுகை கொன்றுவிட்டு ராமனுடைய பத்தினியை கவர்ந்து சென்றான் ராவணன். கழுகு கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து ஈனஸ்வரத்தில் கழுகு கூறிய மைதிலி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதை கேட்டு ராகவன் சோகத்தால் தகிக்கப்பட்டு எல்லா பொறிகளும் கலங்கி நிற்க துயரத்துடன் புலம்ப தொடங்கினார். அந்த துயர சூழலிலேயே ஜடாயுக்கு ஈம கடன்கள் செய்தார். பின்னர் சீதையை தேடி சென்று கொண்டிருக்கும் போது விகாரமும் பயங்கரமும் கலந்த தோற்றமுடைய கபந்தன் என்ற அரக்கனை கண்டார். பெருந்தோழரான ராமன் அவனை கொன்று உடலை அக்னியில் போட்டவுடன் அவன் சொர்க்கம் சென்றான். கபந்தன் மேலே போகும்போது அறநெறி தவறாத சபரியை பற்றி கூறினான். ராகவா, தர்மம் காக்கும் தூய துறவியான சபரியை சென்றடைவாயாக. எதிரிகளை வீழ்த்துபவரும் தேஜஸ்மிக்கவருமான அவர் சபரி இருந்த இடத்தை அடைந்தார். தசரதகுமாரர் சபரியினால் தகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார். ஆகா, பம்பை ஏரி கரையில் அனுமானுடன் சந்திப்பு ஏற்பட்டதென்றோ? ஹனுமானுடைய ஆலோசனையின்படி சுக்ரீவனையும் சந்தித்தார். மகாபலசாலியான ராமன் சுக்ரீவனுடன் ஆரம்பம் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் தொடங்கி என்னென்ன நடந்ததோ அவைகளை அவ்விதமே குறிப்பாக சீதையை பற்றி விரிவாக கூறினார். ராமனிடமிருந்து முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொண்ட வானரன் சுக்ரீவன் மனமுவந்த அக்னி சாட்சியாக ராமனுடன் நட்பு பூண்டான். பின்னர் வானர மன்னன் வாலியுடன் தனக்கு பகைமை ஏற்பட்டது குறித்து நெருங்கிய நட்புணர்வுடனும் துயரத்துடனும் ராமனிடம் தெரிவித்தான். அப்போது வாலியை வதம் செய்வதாக ராமனால் சபதம் செய்யப்பட்டது. சுக்ரீவன் வாலியனுடைய நிகரற்ற ஆற்றலை பற்றி கூறினான். ஏனென்றால் ராமனுடைய ஆற்றலில் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. ராமனுடைய பலத்தை பற்றி தன் கண்களால் தெரிந்து கொள்வதற்காக பெரிய மலை போன்றிருந்த துந்துபியின் பேருடலை காட்டினான் சுக்ரீவன். சுக்ரீவனின் கருத்தை புரிந்து கொண்ட மாவீரர், இந்த சிறுவேளைதானே என்று சற்றே புன்னகைத்து எலும்புகளின் மாபெரும் குவியலை கால் கட்டை விரலை கொண்டு 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் தூக்கி எறிந்தார். அடுத்ததாக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஒரே ஒரு பெரும் பானத்தால் 7 ஆச்சா மரங்களையும் மலையையும் ரசாதாரத்தையும் ஒருங்கே தொலைத்து காட்டினார். இவ்வறிய செயலால் ராமனின் அளப்பரிய ஆற்றலில் நம்பிக்கை அடைந்த பெரும் வானரன் மனதிருப்தியுடன் ராமனுடன் கிஷ்கிந்தை குகையை சென்றடைந்தான். தங்கத்தை போல் செம்மை கலந்த மஞ்சள் நிறத்துடன் விளங்கிய வானர தலைவன் சுக்ரீவன் குகை வாயிலில் நின்று இடிமுழக்கம் செய்தான். அந்த பேரொலியை கேட்டு தன்னை தடுக்க முற்பட்ட மனைவி தாரைக்கு சமாதானம் கூறிவிட்டு சுக்ரீவனை சந்திப்பதற்காக வானர மன்னன் வாலி வெளியே வந்தான். ராகவன் அவனை அவ்விடத்திலே ஒரே அம்பினால் அடித்து வீழ்த்தினார். இவ்வாறு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குப்படி சண்டையில் வாலியை கொன்றார். ராகவன் அந்த வானர அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார். அந்த வானர அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார். வானர்களில் காலை போன்ற அவன் எல்லா வானர்களையும் அழைத்து ஜனகன் செல்வியாகிய சீதையை தேடி கண்டு வரும்படி ஆணையிட்டு 4 திசைகளுக்கும் அனுப்பி வைத்தான். பின்னர் மேற்கொண்டு சம்பாதி என்னும் கழுகின் சொற்படி மகாபலம் பொருந்திய ஹனுமான் 100 யோஜனை அகலமுள்ள உப்பு கடலை தாண்டி கடந்தார். எதிர்கரையில் ராவணனால் பரிபாலிக்கப்படும் இலங்கை நகரை அடைந்து அசோகவனத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதையை கண்டார். தக்க சான்றுகளுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின் தான் வந்திருப்பதன் நோக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார். வைதேகிக்கு ஆறுதல் கூறினார். பின் அந்த பூஞ்சோலையின் நுழைவாயிலை தகர்த்தெறிந்தார். தன்னை எதிர்க்க வந்த 5 சேனா நாயகர்களையும் 7 மந்திரி குமாரர்களையும் கொன்று அச்சகுமாரனை கசைக்கு பிழிந்து பின்னர் தன் விருப்பப்படியே அவரிடம் அகப்பட்டு கொண்டார்.
பிரம்மாவின் வரத்தினால் எதிரிகளின் அஸ்திர கட்டிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டார். இருப்பினும் அந்த வீரர் கயிற்றால் தன்னை கட்டும் அரக்கர்களின் அட்டகாசங்களை தானாகவே பொறுத்து கொண்டிருந்தார். பின்னர் மிதிலை மன்னர் மகளாகிய சீதையை மட்டும் விட்டுவிட்டு இலங்கை நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார். சீதையை கண்டுவிட்ட இனிய செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மகாபாரதர் திரும்பி வந்தார். அளவு கடந்த அறிவு படைத்த ஹனுமான் மகாத்மாவான ராமனை அடைந்து அவரை வலம் வந்து கண்டேன் சீதையை என்று சிறு வாக்கியத்தில் உண்மை செய்தியை விண்ணப்பித்தார். பின்னர் ராமன் சுக்ரீவனோடு கூட பெருங்கடலின் கரையை அடைந்து சூரியனைப் போல் பேரொளி வீசும் அம்புகளால் கடலை கலக்கி உசுப்பி விட்டார். ஆறுகளின் நாயகனான சமுத்திர மன்னன் தானே நேரில் வந்து பார்த்தான். அவனுடைய ஆலோசனையின்படி நலன் என்னும் வானரனை கொண்டு பாலம் அமைக்க செய்தார். அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை சென்று போரில் ராவணனை கொண்டு பின்னர் சீதையை திரும்ப பெற்று பெரிதும் வெட்கமடைந்தார். மக்கள் சபையில் அவளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை கூறினார். ராமன் பதிவிரதையான சீதை அக்கடுஞ்சொற்களை தாங்க மாட்டாமல் அக்னியில் பிரவேசித்தாள். அப்போது மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றினாலும் சீதை குற்றமற்றவள் என்று அக்னி தேவன் கூறவே ராமனுடைய அந்த மாபெரும் செயலால் 3 உலக சராசரங்களும் தேவரிஷி கூட்டங்களும் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தன. எல்லா தேவர்களாலும் புகழ்பெற்ற ராமன் மிகவும் ஆனந்தத்தை அடைந்தார். அரக்க தலைவனான விபீஷணன் இலங்கை மன்னனாக முடிசூட்டிய பின் தன் நன்றி கடனை செலுத்திவிட்ட மனநிறைவால் கவலை நீங்கி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார் ராமன். தேவதைகளிடமிருந்து பெறப்பட்ட வரத்தின் மூலம் இலங்கை போரில் மாண்டு போன வானர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார் ராமன். நண்பர்கள் புடைசூழ புஷ்பகத்தில் ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார் ராமன். எதிர்கொள்ள முடியாத வீரம் படைத்த ராமன் போகும் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார். அங்கிருந்து பரதனை பார்த்து வரும்படி ஹனுமானை அனுப்பினார். பின்னர் சுக்ரீவனுடன் நடந்த விஷயங்கள் குறித்து உரையாடி கொண்டே புஷ்ப விமானத்தில் ஏறி நந்தி கிராமம் அடைந்தார். பாவமற்றவரான ராமன் நந்தி கிராமத்தில் சகோதரர்களுடன் கூட விரத காலம் முடிந்து விட்டதால் பாவமற்றவரான ராமன் நந்தி கிராமத்தில் சகோதரர்களுடன் கூட விரத காலம் முடிந்து விட்டதால் சடையை நீக்கினார். சீதாதேவியை திரும்ப பெற்று ராஜலட்சுமியும் மீண்டும் அடைந்தார். மக்கள் மெய் செலுக்கும்படியான மகிழ்வுடனும் மனமாற குதூகலத்துடனும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதால் உண்டான நிறைவுடனும் மனவியாதியும் உடல் நோயும் அற்றவர்களாகவும் பஞ்சம் முதலான அச்சம் நீங்கியவர்களும் ஆக வாழ்ந்தார்கள். ராமராஜ்யத்தில் தன்னுடைய மைந்தனின் மரணத்தை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை. விவாகமான மாதர்கள் விரைவிகள் ஆனதில்லை. எப்போதும் பதிவிரதைகளாகவே இருந்து வந்தார்கள். நெருப்பினால் பயம் ஏற்பட்டதில்லை. எந்த பிராணியும் நீரில் மூழ்கி மறித்ததில்லை. பேய் காற்று, புயல், சூறாவளி போன்ற காற்றினால் உண்டாகும் பயம் ஏற்பட்டதில்லை. காய்ச்சல், நோய் முதலியவற்றாலும் அச்சம் ஏற்பட்டதில்லை. உணவின்மையால் பசி கொடுமை, திருடர் பயம் தோன்றியதில்லை. நகரங்களும் கிராம தொகுதிகளும் பொருள் பண்டம் நிறைந்தவைகளாக இருந்தன. கிருதயுகுத்த மக்களைப் போல் எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அநேக பொற்காசுகளை தட்சிணையாக கொடுத்தார் ராமன். 10,000 கோடிக்கணக்கில் பசுமாடுகளை வேத வித்தகர்களுக்கு முறைப்படி தானம் செய்தார். பெரும் புகழ்பெற்ற குலத்தில் தோன்றிய அவர் அந்தணர்களுக்கு கணக்கில்லாத அளவிற்கு பொருட்களை வாரி வழங்கினார். நூற்றுக்கணக்கான அரச பரம்பரைகளையும் ராகவன் நிறுவப் போகிறார். இவ்வுலகில் 4 வருடத்தாரையும் அவரவர் வாழ்க்கை நெறியில் நிலைநிறுத்துவார். 10,000 ஆண்டுகளும் 10 ஆண்டுகளும் ஆக மொத்தம் 11,000 ஆண்டுகள் ராமன் அரசாட்சி என்ற பெரும் பொதுநலப் பணியை நிறைவேற்றிவிட்டு பிரம்மலோகம், அதாவது இங்கே இவர் விஷயத்தில் வைகுண்டம் திரும்பி சென்றடையப் போகிறார். மனமாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அளிப்பதும் வேதங்களுக்கு நிகரானதுமான மனமாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அளிப்பதும் வேதங்களுக்கு நிகரானதுமான இந்த ராமச்சரிதத்தை படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ராமாயணம் என்ற இந்த கதையை படிப்பவருக்கு மகன்கள், பேரன்கள், உறவினர்கள் கூட சேர்ந்திருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது. அவர் உயிரை திறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே கௌரவிக்கப்பட்டு நிலையாக தங்கிவிடுகிறார். இதனை படிக்கும் இருபிறப்பாளர்கள் வேதாந்த அறிவினை பெறுவார்கள். சத்திரியர்கள் அரசாட்சியை அடைவார்கள். வைசியர்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார்கள். சாமானிய வேளாள மக்களும் சூத்திரர்கள் எல்லாம் நற்பெருமை அடைவார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 1வது சர்க்கம் முற்றிற்று. ராம 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 ராம. ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம, ஸ்ரீ ஹரே நம. ஜெய் ஜானிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்த கோவிந்த. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அடுத்தது சர்க்கம் 2, பிரம்மாவின் வருகை.
பேச்சில் வல்லவரும் அறநெறியாளருமான மாமுனிவர் வால்மீகி நாரதருடைய அந்த சொற்களை கேட்ட பின் தன் சீடர்களோடு கூட அவரை கொண்டாடி கௌரவித்தார். வால்மீகியால் முறைப்படி கௌரவிக்கப்பட்ட தேவரிஷி நாரதர் அவரை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொண்டு வான்வழியாக சென்றார். அவர் தேவலோகம் சென்ற ஒரு முகூர்த்த காலத்திற்கு பின் வால்மீகி முனிவர் கங்கா நதியிலிருந்து தொலைவில் இல்லாத தமசா நதிக்கரையை அடைந்தார். தமசா நதிக்கரையை அடைந்த முனிவர் நீரில் இறங்கி ஸ்நானம் செய்யும் படித்துறை சேறு சகதி இல்லாமல் சுத்தமாக இருப்பதை பார்த்து அருகில் இருந்த சிஷ்யரிடம் கூறினார், பரத்வாஜனே, சகதி இல்லாமல் விளங்கும் இந்த படித்துறை தெளிந்த தூய நீரோட்டத்துடன் அழகாக காணப்படுகிறது. மேன்மக்களின் மனதை போல இருக்கிறது. குழந்தாய், தண்ணீர் சொம்பை இங்கேயே வை. என்னுடைய மரபரியை கொடு. சன்மனுஷ்யம் மனோயவ. மேன்மக்களின் மனத்தை போல இருக்கிறது அந்த தூய நீரோடு தமசா நதி. குழந்தாய், தண்ணீர் சொம்பை இங்கேயே வை. என்னுடைய மரபரியை கொடு. இந்த தமசா நதியின் தூய நீரில் ஸ்நானம் செய்கிறேன். மகாத்மா வால்மீகி இவ்வாறு கூறியதும் குருவின் ஆணைப்படி நடக்கும் பரத்வாஜன் அவருடைய உடையான மரவரியை அவரிடம் கொடுத்தான். புலன்களை வென்ற அவர் சீடனின் கையிலிருந்து மரவரியை பெற்றுக்கொண்ட பின் அந்த மகாவனத்தின் இயற்கை அழகை அனுபவித்தவாறே நாலா பக்கங்களிலும் நடந்து செல்ல தொடங்கினார். அருகிலேயே ஒருபொழுதும் இணைபெரியாத ஆண் பெண்ணான 2 அன்றில் பறவைகளை பார்த்தார். அவைகளை இனிய ஒளியுடன் குரோண்டு பட்சிகளை பார்த்தார். அதான் அன்றில் பறவைகள் என்று சொல்லப்படுகிறது. அன்றில் பறவைகளை பார்த்தார். அவைகளின் இனிய ஒளியையும் கேட்டார். அப்போது அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பாவ சிந்தனையும் உயிர்களிடம் பகமை கொண்ட ஒரு வேடன் அந்த பறவை இணையில் அந்த பறவை இணைந்திருக்கும் போது அதில் ஆண் பறவை அம்பு வீசி கொண்டு விட்டான். பெண்ணன்றில் தன் ஆண் இணை கொல்லப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் விழுந்து விட்டதை பார்த்து பரிதாபமாக அழத் தொடங்கியது. தன்னை விட்டு ஒருபோதும் பிரியாததும் சிவந்த தலைப்பகுதியும் அழகிய சிறகுகளும் கொண்ட அந்த ஆண் அன்றில் மிகவும் காமவசப்பட்டிருந்த நிலையில் வேடனால் பிரிக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இரக்கமே இல்லாத வேடனால் வீழ்த்தப்பட்டு துடித்து கொண்டிருக்கும் பறவையை கண்டு அறநெறியாளரான முனிவரின் உள்ளத்தில் கருணை உண்டாயிற்று. இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்த அந்த முனிவர், அநியாயமன்றோ இது என்று சிந்தித்து அழுது கொண்டிருக்கும் பெண்ணன்றிலை பார்த்தவாறே வேடனிடம் பின்வருமாறு சொற்களை கூறினார். வேடனே, உனக்கு இனி ஒரு காலம் அமைதியே கிடைக்காது. ஏனென்றால் காமவசப்பட்டிருந்த கிரௌஞ்ச தம்பதியில் ஒன்றை ஆணன்றிலை எந்த காரணமும் இல்லாமல் கொண்டிருக்கிறாய். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமக சாஸ்வதி சமா எத்கிரௌஞ்ச மிதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ராவணனை கொன்றதால் நீண்ட புகழுடன் விளங்குவாய் என்று ராமருக்கு மங்களாசாசனம் செய்த ஸ்ரீனிவாசன் ஆகிய சீதாராமனுக்கு நீண்ட புகழ் உண்டாக கடவுது என்று மங்களாசாசன கருத்து இது. ராவணை காமத்தில் மூழ்கியிருந்த ராவணனை வதம் செய்ததால், பெண்களை விட்டு பிரித்ததால், அதனால அந்த மந்தோதரி முதலான ஸ்திரீகளிடத்தில் மோகத்தில் மயங்கியிருந்த அந்த ராவணனை வதம் செய்ததால் அவருடைய புகழ் நிலைத்திருக்க கடவுது என்று மங்களாசாசன கருத்து. அது இங்கு சாபம் போல காணப்பட்டது. அது ஒரு வேடுவனை சபித்தது போல காணப்பட்டது. சரி, இவ்வாறு சொல்லிய பின்னர் நெஞ்சத்தில் ஆழமாக சிந்தித்து பார்த்த போது, சோகத்தால் வருந்தும் இந்த பறவையின் நிமித்தமாக நான் என்னவோ பேசிவிட்டேனே. மகாஞானியும் பேரறிவாளருமான அவர் கவலையுடன் இவ்வாறு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தவராக சிஷ்யரிடம் பின்வருமாறு கூறினார். வருத்தத்தினால் தவித்த என்னிடமிருந்து வெளிப்போந்த இந்த சொற்கள் கவிதை இலக்கணத்தை ஒட்டியபடி ஒவ்வொரு அடியிலும் சமமான அச்சரங்களுடனும் தந்தி கருவியில் இசைக்கும்படி லய சுத்தத்துடனும் ஸ்லோக வடிவமாகவும் அமைந்துள்ளதால் எனக்கு புகழை தரப்போகிறது. வேறு மாதிரியாக, அதாவது கோபம் சாபம் போன்ற பாவ செயலாக அமையப் போவதில்லை என்று அது மங்களாசாசன கருத்து என்று சொல்கிறார். என மங்களகரமான ஸ்லோக வடிவத்தில் வந்திருக்கிறது என்பதால் முனிவருடைய மிக உயர்வான சொற்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, ஆம் ஐயனே, தாங்கள் கூறியது சரிதான் என்று மனப்பூர்வமாக சிஷ்யனும் ஏற்றுக்கொண்டான். அதனால் ஆச்சாரியரும் மகிழ்ந்தார். பின்னர் முறைப்படி அந்த புண்ணிய நதியில் தலைமொழிக்கு நீராடி விட்டு தன் சொற்களின் பொருட்களை பற்றி சிந்தித்தவாறே முனிவர் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி நடந்தார். பணி உள்ளவனும் வேதங்கள் கற்றவனுமான பரத்வாஜன் என்ற அந்த மாணவன் வால்மீகியுடைய சிஷ்யர் ஆச்சாரியருடைய நீர் சொம்பில் தண்ணீர் நிரம்பி எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் நடந்தான். தர்மத்தை அறிந்தவரான அவர் தன் சிஷ்யனுடனும் ஆசிரம வளாகத்தை அடைந்து ஓர் ஆசனத்தில் அமர்ந்து வேறு பேச்சுக்களை பேசினார். என்றாலும் அவர் உள்மனம் வேடனை நோக்கி தான் சொல்லிய அந்த சொற்களிலேயே ஆழ்ந்திருந்தது.
வேடனை நோக்கி தாம் சொல்லிய அந்த சொற்களிலேயே ஆழ்ந்திருந்தது. இதனிடையில் அனைத்து உலகங்களையும் படைப்பவரும் எல்லாம் செய்ய வல்லவரும் மிக்க ஒளி வீசுபவருமான நான்முக பிரம்மா சிறந்த முனிவரான வால்மீகியை காண்பதற்காக தானே நேரில் வந்தார். அவரை பார்த்தவுடன் வால்மீகி உடனே எழுந்து நின்றார். மனம் புலன்களை அடக்கி வைத்துக் கொண்டு வியப்பு மேலிட்டவராக நின்றபடியே இருந்தார். பின்னர் உணர்வு பெற்று பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனம், ஸ்தோத்திரம் முதலான உபச்சார முறைப்படி வரவேற்று வணங்கி நின்று அவருடைய நலம் பற்றி விசாரித்தார். உத்தமான ஒரு ஆசனத்தில் பகவான் பிரம்மா அமர்ந்து கொண்டார். வால்மீகி முனிவரையும் உட்காரும்படி கூறினார். பிரம்மாவினால் அனுமதிக்கப்பட்ட அவரும் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அவர் எதிரில் அனைத்துலக படைப்பாளரான பிரம்மாவே உட்கார்ந்திருந்த போதிலும் அவருடைய மனம் அவரிடம் ஈடுபடாமல், பகமை எண்ணம் கொண்ட பாவியான வேடன் எந்த காரணமும் இல்லாமல் மிக அழகான சப்தமிடும் கரௌஞ்ச பட்சியின் உயிரை மாய்த்தானே என்ற அந்த நிகழ்ச்சியை பற்றிய எண்ணத்திலேயே மனம் லயித்திருந்தார். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நினைத்து கொண்டு வருத்தத்தில் மூழ்கி உள்மனத்தில் துயரப்பட்டு கொண்டிருந்த அவரை பார்த்து சற்றே இளநகை புரிந்த வண்ணம் பிரம்மா கூறினார். அந்தனோத்தமரே, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே உங்கள் முகத்திலிருந்து அந்த சொற்கள் வெளிவந்தன. மச்சந்தா தேவ சரஸ்வதி அவர் நாக்கிலிருந்து சொல்ல வச்சதே நான் தான் என்று பிரம்மதேவர் கூறுகிறார். வெளிவந்தன. இதை பற்றி மேலும் சிந்தித்து குழம்ப வேண்டாம். நீங்கள் கூறியது யாப்பு இலக்கண முறைப்படி அமைந்த ஸ்லோகமே ஆகும். கோபத்தில் எழுந்த சாப சொற்களோ என்ற கவலையை விடுக. மாமுனிவரே, ராமனுடைய வரலாறு முழுவதையும் எழுதுங்கள். பகவான் ஸ்ரீராமன் உலகில் மிக சிறந்த தர்மாத்மா, புத்திமான். நாரதரிடமிருந்து நீங்கள் கேட்டபடியே அந்த மகாவீரருடைய வரலாற்றை கூறுங்கள். அந்த பெரு வீரருடைய வாழ்க்கையில் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் எவை நடந்தனவோ, அதுபோல லட்சுமணன், அரக்கர்கள், சீதை ஆகியோரின் வாழ்க்கையில் ரகசியமான மற்றும் வெளிப்படையான நிகழ்ச்சிகள் என்னென்ன நடந்தனவோ அவை எல்லாம் உங்கள் அறிவுக்கு புலனாகும். ராமகாவியம் என்ற உங்கள் படைப்பில் ஒரு சொல் கூட பொய்யாக போக போவதில்லை. புனிதமானதும் புகழை கொடுக்கக்கூடியதுமான ராமகதையை மனம் கவர் நடையில் செய்தருள் வீராக. மண்ணுலகில் எந்த காலம் வரையில் மலைகளும் ஆறுகளும் நிலைத்திருக்குமோ அந்த காலம் வரை நீங்கள் எழுதப் போகும் ராமாயண கதை மக்களிடையே மதிப்புடன் விளங்கப் போகிறது. உங்களால் இயற்றப்படும் ராம கதை எதுவரையில் உலகில் விலகி கொண்டிருக்குமோ அந்த காலம் வரையில் நீங்கள் மேலுலகங்கள், கீழ் உலகங்கள் மற்றும் என்னுடைய சத்தியலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் பிரம்மா அந்த பொழுதே மறைந்து போனார். முனிபுங்கரும் வால்மீகியும் அவருடைய எல்லா சீடர்களும் பிரம்மா திடீரென்று வந்து பேசிவிட்டு மறைந்ததை எண்ணி பேராச்சரியம் அடைந்தார்கள். அவருடைய எல்லா மாணவர்களும் அந்த ஸ்லோகத்தை திரும்ப கூறி மகிழ்ந்தார்கள். அநேக தடவைகள் கூறி மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கிய அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். மகரிஷியால் அன்றில் பறவையின் துயரத்தை தாங்கமட்டாமல் கூறப்பட்ட சொற்கள் இலக்கண விதிகளுக்கு ஏற்ப சமமான எழுத்துக்களுடனும் நான்கு பாதங்களோடும் செய்யுள் வடிவில் அமைந்துள்ளன. அவருடைய உள்ளத்தின் சோகம் அவருக்கு பெரும்புகழ் ஈட்டித்தரும் ஸ்லோக ரூபமாக ஆகிவிட்டது. தூய ஞானம் பெற்ற மகாமுனிவரின் உள்ளத்திலும் இதே சமயத்தில் இம்மாதிரியாகவே ராமாயண காவியம் முழுவதையும் இந்த ஸ்லோகத்தின் வடிவமாக மானிஷாத இந்த ஸ்லோகத்தை போலவே இம்மாதிரியாகவே ராமாயண காவியம் முழுவதையும் நான் எழுதப் போகிறேன் என்ற எண்ணம் தோன்றிற்று. அதன்படி பெரும்புகழ் வாய்ந்த ராமனுடைய சரித்திரத்தை அளவான எழுத்துக்களோடு கூடியதும் மனம் கவரும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்டதும் புகழை அளிப்பதுமான ஒரு பெரும் காவியமாக கீர்த்தியுள்ள அந்த மாமுனிவர் படைத்தார். சமாசம், சந்தி முதலிய இலக்கண விதிகளின்படி அமைக்கப்பட்டதும் நேரடியான பொருள் உள்ளுரையான மறைபொருள் தரும் வாக்கியங்களால் ஆக்கப்பட்டதும் முனிவரால் இயற்றப்பட்டதும் ரகுவரனுடைய சரிதத்தையும் 10 தலையான ராமனுடைய வதத்தையும் கேளுங்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 2வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 3. ராமகாவியம் பற்றிய சிறு குறிப்பு. தர்மம் முதலான புருஷார்த்தங்களை உள்ளடக்கிய ராமச்சரிதத்தை முழுமையாக நாரதரிடமிருந்து கேட்ட வால்மீகி பேரறிவாளரான ராமனின் சரிதத்தை இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள முயன்றார். முறைப்படி ஆச்சமனம் செய்து கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்ப்பங்களில் அமர்ந்து கைகளை கூப்பிக்கொண்டு அடுத்த முயற்சி பற்றி சிந்தித்தார். ராமன், லட்சுமணன், சீதை, தசரதர் மற்றும் அரச மனைவிகளால் அனுபவிக்கப்பட்டவை அனைத்தையும் சிரித்தது, பேசியது, லட்சியம், செயல்பாடுகள் ஆகியவைகளை அறத்தின் வலிமையால் தான் பெற்ற சக்தியை கொண்டு துல்லியமாக பார்த்தார். காட்டில் போய் கொண்டிருக்கும் போது சத்தியம் தவறாத ராமன், லட்சுமணன், சீதை ஆகியோருக்கு நேர்ந்தவைகளையும் முழுமையாக கண்டார். தன் யோகதாரணையால் முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனியை போல் தர்மாத்மாவான வால்மீகி கண்களாலும் அறிவினாலும் தெல்ல தெளிவாக பார்த்தார்.
பேரறிவாளரான அவர் தன் சக்தியினால் உண்மையாக நடந்த அனைத்தையும் பார்த்து உள்ளங்கவரும் ராமனுடைய வரலாற்றை எழுதும் ஆவல் கொண்டார். காமத்தின் பொருளை உள்ளடக்கியது, அறத்தின் தத்துவத்தை வெகு விரிவாக பேசுவது, ரத்தனங்களை கொண்ட சமுத்திரம் போல் ஆழமானது. ஸ்லோகங்கள் அனைத்தும் எப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் அது? ரத்தனங்களை கொண்ட சமுத்திரம் போல் ஆழமானது. எல்லோருக்கும் செவி இன்பத்தை வழங்குவது. மாமுனிவர் நாரதரால் முன்னர் கூறப்பட்டது. ரகுகுலத்தின் இப்படியான வரலாற்றை எழுதுவதற்கு வால்மீகி மாமுனிவர் உறுதி கொண்டார். ராமனுடைய பிறப்பு, அவருடைய அளவற்ற ஆற்றல், எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் தன்மை, மக்களின் பிரியத்திற்கு பாத்திரமாக இருப்பது, மன்னிக்கும் இயல்பு, சாந்தம், முகவிலாசம், வாய்மையை கடைபிடித்தல் என்பவற்றை நினைவில் இருத்தி கொண்டார். மனம் கவரும் பற்பல கிளை கதைகள், விஸ்வாமித்திர வருகை, சிவதனுசை முறித்தல், ஜானகியுடன் விவாகம், ராமனுக்கு பரசுராமனுக்கும் இடையே நடந்த விவாதம், அப்போது ராமனிடம் வெளிப்பட்ட உயர்ந்த குணங்கள், ராமனுக்கு இளவரச பட்டம் கட்டும் முயற்சி, கைகையின் தீய எண்ணம், இளவரச பட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெறாமல் போனது, ராமன் காட்டிற்கு அனுப்பப்படுவது, துக்கம் தாங்காமல் மன்னர் தசரதர் விண்ணுலகை அடைவது, சர்வ பிராணிகளின் துயரம், தமசா நதிக்கரையில் அயோத்திய மக்களை விட்டுவிடுதல், வேடத் தலைவன் குகனுடன் உரையாடல், தேரோட்டி சுமந்திரரை திருப்பி அனுப்புதல், கங்கையை கடந்து செல்லுதல், பரத்வாஜ முனிவரை காண்பது, பரத்வாஜன் ஆலோசனைப்படி சித்திரகூடத்தை அடைதல், வாஸ்து முதலிய சடங்குகளை செய்து புதிய ஆசிரமத்தில் பிரவேசிப்பது, பரதன் வருகை, ராமன் அவனை சமாதானப்படுத்துவது, தந்தைக்கு நீர்க்கடன் செலுத்துதல், நந்தி கிராமத்தில் ராமன் பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து அங்கேயே வசிக்க தொடங்குதல், ராமன் முதலிய மூவர் தண்டகாரண்யம் செல்லுதல், விராதனை வதம் செய்தல், சரபங்கரை தரிசித்தல், சுதீக்ஷனுடைய சந்திப்பு, அனசூயோடு கூட இருந்து அவரால் சமர்ப்பிக்கப்படும் உடல் பூச்சிகளை சீதை ஏற்பது, அகஸ்தியரை தரிசனம் செய்வது, அவரால் அளிக்கப்பட்ட வில்லை ஏற்பது, சூர்பனகையோடு வீர ஆவேச பேச்சு, அவள் மேனி அழகை சிதைத்தல், கரந்திரிசரசு ஆகியோரை அழித்தல், ராவணன் வெகுண்டு எழுதல், மாரிச வதம், சீதை கவர்ந்து செல்லப்படுதல், ராகவன் புலம்பல், கருகரசன் ஜடாயுவின் மரணம், கபந்தனை பார்ப்பது, பம்பா நதியை காண்பது, சபரிக்கு தரிசனம் கொடுப்பது, ஹனுமானை சந்திப்பது, கருணை உள்ளம் கொண்ட ராகவன் பம்பை கரையில் புலம்புவது, ரிஷியமுக மலைக்கு செல்லுதல், சுக்ரீவனை சந்தித்தல், தன் பேராற்றலில் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவது, நட்பு கொள்ளுதல், சுக்ரீவன் வாலியினிடையே நிலவிய போட்டி பொறாமை பற்றி அறிதல், வாலியை வீழ்த்துதல், சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தாரையின் ஒப்பாரி, மழைக்காலம் முடியும் வரை ராமன் அங்கேயே பிரசவனகிரியில் தங்குவது, குறித்த காலத்தில் சுக்ரீவன் வராததால் சிங்கம் நிகர் ராகவனுக்கு வந்த கோபம், வானரப்படைகளை திரட்டுதல், எல்லா திசைகளுக்கும் வானர்களை அனுப்புதல், உலகை பற்றிய முழு தகவலையும் சுக்ரீவன் விளக்கமாக கூறுவது, ராமன் ஹனுமானிடம் கணையாழியை கொடுத்தல், அங்கதன் தலைமையிலான வானர்கள் வழி தவறி ஒரு குகைக்குள் புகுதல், காலக்கெடு முடிந்து விட்டதால் பிராயோபவேசம் செய்து உயிரை விட நிச்சயித்தல், சம்பாதியை சந்திப்பது, வானர்கள் மகேந்திரமலை மேல் ஏறுதல், ஹனுமான் கடலை தாண்டுதல், சமுத்திரராஜன் வழங்கிய வழிமுறைகள், ஹனுமான் மைனாக பர்வதத்தை காண்பது, ஹனுமானை கடல் மத்தியில் அரக்கி அதட்டுதல், சாயக்கராகியை பார்த்தல், அந்த சிம்மிகையை வீழ்த்துதல், இலங்கையில் மலை பர்வதத்தை காண்பது, இரவில் ஹனுமான் லங்கை நகருக்குள் புகுவது, தனித்திருக்கும் தான் எவ்வாறு செயல்பட்டு வெற்றி பெறுவது என்ற சுய ஆலோசனை, அரண்மனையில் பானசாலைக்குள் செல்வது, அந்த புறத்தில் தேடுவது, ராவணனையும் காண்பது, புஷ்பவிமானத்தில் தேடுவது, அசோகவனத்திற்கு செல்வது, சீதா பிராட்டியை கண்ணால் காண்பது, அவளிடம் அடையாளத்தை கொடுத்தல், சீதையுடன் உரையாடுதல், அறிக்கைகள் சீதையை பயமுறுத்துவது, திருச்சடை கனவு என்பது காண்பது, ஹனுமானிடம் சூடாமணியை கொடுத்தல், ஹனுமான் மரங்களை முறித்து சாய்த்தல், அறிக்கைகளின் ஓட்டம், கிங்கர்களை அழித்தொழிப்பது, 86 ராஷ்டிரர்கள் அழிக்கிறாங்க. கிங்கர்களை அழித்தொழிப்பது, வாயுகுமாரர் பிடிபடுதல், லங்கை எரித்து வெற்றி குரல் எழுப்புவது, மீண்டும் வான் வழியாக திரும்பி வருதல், மதுவனத்தை அழித்தல், ராகவனிடம் நற்செய்தியை கூறி தைரியப்படுத்துதல், சூடாமணியை அழித்தல், கடலரசனை கண்டு அவன் ஆலோசனைப்படி நலன் சேதுபாலம் அமைத்தல், பெருங்கடலை கடத்தல், இரவில் பெருங்கடலை கடத்தல், இரவில் இலங்கை முற்றுகை, விபீஷணனுடன் உறவு, அவன் அரக்கர்களை அழிப்பதற்கான உபாயங்களை விண்ணப்பித்தல், கும்பகர்ணன் வீழ்ச்சி, மேகநாதன் அழிவு, ராவணன் அழிவு, சீதையை திரும்ப பெற்று விபீஷனுக்கு பட்டாபிஷேகம், புஷ்பவிமானத்தை தருதல், அயோத்தி நோக்கு செல்வது, பரதன் சந்திப்பு, ராமனுக்கு முடி சுட்டுதல் என்ற மங்கள நிகழ்ச்சி,
உடன் வந்த எல்லா படையினரையும் திருப்பி அனுப்புதல், தன் நாட்டில் நல்லாட்சி புரிதல், வைதேகியை காட்டிற்கு அனுப்புதல், இவைகளை எழுதிய பின்னர் மண்ணுலகில் ராமன் செய்ய போகும் பற்பல நற்செயல்கள் பற்றியும் பிற விவரங்களையும் தெய்வாம்சம் பொருந்திய முனிவர் வால்மீகி அடுத்த பகுதியில் உத்தரகாண்டத்தில் வரைந்து நிறைவு செய்தார். ஸ்ரீமத் வால்மீகி பாலகாண்டத்தில் 3வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 4. ராமாயணம் தோன்றுதல். ராமன் அயோத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வால்மீகி முனிவர் தான் வசித்து வந்த காட்டில் பல்வகையான சொற்சேர்க்கைகளை கொண்ட ராமச்சரிதம் முழுவதையும் கவிதையாக புனைந்தார். முனிவர் அந்த காவியத்தில் 24,000 ஸ்லோகங்களும் 500 சர்க்கங்களும் 6 காண்டங்கள் மேலும் ஒரு காண்டமும் உள்ளதாக இயற்றினார். பேரறிஞரான அவர் இனிமேல் நடக்கப் போகின்றவைகளையும் எழுதிய பின்னர் இந்த காவியத்தை பிரச்சாரம் செய்வதற்காக யாரிடம் ஒப்படைப்பேன் என்று சிந்தித்தார். மாமுனிவரான அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது முனிவேஷம் தரித்த லவகுசர்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். லவகுசர்கள் தர்மம் அறிந்தவர்கள், அரசகுமாரர்கள், புகழ் பெற்றவர்கள், ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள், இனிய குரல் வாய்க்க பெற்றவர்கள், அந்த ஆசிரமத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களை வால்மீகி பார்த்தார். வேதங்களை நன்றாக கற்றவர்களும் மேதாவிகளுமான அவர்களை பார்த்ததும் வேதார்த்தங்களை தெளிவுபட கூறும் தமது நூலை பிரச்சாரம் செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்கள் என்று அவர் தீர்மானித்தார். அந்த காவியத்திற்கு ராமாயணம் என்றும் சீதையின் மகா வரலாறு என்றும் பௌலஸ்டியம் ஆகிய ராவண வதம் என்றும் முனிவர் பெயரிட்டார். பௌலஸ்டிய வதம் என்றும் முனிவர் பெயரிட்டார். படிப்பதற்கும் இசைப்பதற்கும் ஏற்றதாக அந்த காவியம் அமைந்திருந்தது. கிருதம், மத்தியம், விளம்பிதம் என்ற 3 கால பிரமாணங்களும் ஷட்ஜம் முதலிய 7 ராக பிரிவினைகளும் பெற்று கம்பி வாத்தியங்களில் இசைக்கத்தக்கதாகவும் லயத்திற்கு ஒத்ததாகவும் அமைந்திருந்தது. சிங்காரம், கருணை, ஹாஸ்யம், ரௌத்ரம், பயானகம், வீரம் முதலான சுவைகள் நிறைந்த அந்த காவியத்தை அவர்கள் மெட்டமைத்து பாடினார்கள். லவகுசர்கள் இசைக்கலையின் நுட்பங்களை அறிந்தவர்கள். அவர்கள் மந்திரம், மத்தியம், தாரம் என்ற ஸ்வரங்களின் மூலத்தை அறிந்தவர்கள். செவிக்கணிய குரல் வளம் படைத்தவர்கள். அஸ்வினி தேவர்கள் போல் பேரழகு வாய்ந்த இரட்டையர்கள். உடன் பிறந்தவர்கள். நல் உருவமும் அங்க லட்சணங்களும் பொருந்தியவர்கள். அன்பு சுவை சொட்ட பேசுபவர்கள். ஒரு அழகு சிலையின் பிரதிபிம்பத்தை போன்ற நிகரற்ற வடிவினர். ராமனுடைய உடலிலிருந்து வெளிப்போந்த வேறு 2 உருவத்தை போன்றவர்கள். பிம்பம். ராமனுடைய உடலிலிருந்து வெளிப்போந்த வேறு 2 உருவத்தை போன்றவர்கள். அரசகுமாரலான அவ்விருவரும் தர்மத்தை போதிக்கும் உத்தமமான அந்த காவியம் முழுவதையும் பிழையில்லாமல் கற்றறிந்து கொண்டார்கள். முனிவர்கள், இருபிறப்பாளர்கள், சாதுக்கள் ஆகியோர் கூடியிருக்கும் இடங்களில் நிச்சயமாக இத்தகைய கூட்டங்களில் அத்தியாத்மிக விஷயங்களை பேசப்படும். தத்துவம் அறிந்த அவ்விருவரும் தங்களுக்கு வால்மீகி முனிவர் உபதேசித்தபடியே ஒரே குரலில் இசைத்தார்கள். பெரும்பேறு பெற்றவர்களும் எல்லாவித லட்சணங்களும் அமைய பெற்றவர்களுமான அவர்கள் இருவரும் ஒரு சமயம் பரமாத்மா தரிசனம் பெற்ற முனிவர்கள் கூடி உட்கார்ந்திருக்கும் போது அவர்கள் அருகே சென்று ராமாயண காவியத்தை பாடினார்கள். அதனை கேட்டு கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிய மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தவர்களாய் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது என்று பாராட்டினார்கள் அந்த முனிவர்கள். அறப்பற்றுடைய அம்முனிவர்கள் அனைவரும் மனம் மகிழ்ந்து பாடல் இசைக்கின்ற ரவகுசர்களான அவ்விருவரையும் வெகுவாக போற்றினார்கள். உங்கள் பாட்டின் இனிமையை என்னவென்று சொல்ல, ஸ்லோகங்களின் அமைப்பை பற்றி என்ன கூறுவது? முன்பு எப்போதோ நடந்தவைகள் கூட இப்போது கண்ணுக்கு எதிரே நடப்பது போல் காட்டுகின்றனவே. அவ்விருவரும் உள்ளே சென்று மிகவும் இனிமையாகவும் கேட்போரை கவர்ந்திருக்கும்படியும் ஸ்வரங்கள் நன்றாக சேர்ந்தவாறும் காவிய பொருளில் நெஞ்சம் ஊன்றி பாடினார்கள். தீவிரமாக தபங்கள் செய்து புனிதர்களாகியுள்ள மகரிஷிகள் மனத்தை சுண்டிழுக்கும்படியாக வெகு இனிமையாக பாடினார்கள். மனமகிழ்ந்த ஒரு முனிவர் எழுந்து சென்று ஒரு குடத்தை பரிசாக கொடுத்தார் லவகுசர்களுக்கு. பெரும் புகழ் படைத்த ஒருவர் முகமலற்றுடன் அவர்களுக்கு மரவரி கொடுத்தார். வேறொருவர் கருமான் தோளும், மற்றொரு மகாமுனிவர் மௌஞ்சி என்ற புல்லால் செய்த அரஞானம் கொடுத்தார். ஒருவர் கமண்டலுவையும் இன்னொருவர் முப்புரி நூலையும் கொடுத்தார். ஒருவர் அத்திமர பலகையையும் இன்னொருவர் ஜபமாலையும் கொடுத்தார். வேறொரு ஆசனம் ஒன்றையும் மற்றொருவர் கௌபீனமும் அளித்தார்கள். வேறொருவர் கோடாலியை கொடுத்தார். வேறொரு முனிவர் காஷாய வஸ்திரத்தையும் மற்றொரு முனிவர் ஜடையை கட்டும் சாதனத்தையும் இன்னொருவர் உடையாக பயன்படுத்தக்கூடிய மரப்பட்டைகளையும் கொடுத்தனர். ஒரு முனிவர் யாகத்திற்கு தேவையான பாத்திரத்தை கொடுத்தார். இன்னொருவர் விறகு கட்டைகளை கொடுத்தார். அங்கே இருந்த மற்ற முனிவர்கள் நெஞ்சம் நிறைந்த பல்லாண்டு வாழ்க்கை என்று வாழ்த்தினார்கள். சொல்வீனாகாத முனிவர்கள் லவகுசர்களுக்கு பல வரங்களை தந்தார்கள். வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இந்த நெடுங்கதை
மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. இனி வரப்போகும் கவிஞர்களுக்கு அடித்தளமாக அமையப் போகிறது. இதுவும் கவினாம் ஆதாரம். மங்களமாக தொடங்கியதற்கேற்ப நல்ல விதமாக நிறைவு பெற்றிருக்கிறது. எல்லா இசை நுட்பங்களையும் கற்றறிந்த நிபுணர்களால் இசைக்கப்படும் இது கேட்போரின் ஆயுளை நீட்டிக்க வல்லது. மனோதரியத்தை கொடுக்கக்கூடியது. இது கேட்போரின் ஆயுளை நீட்டிக்க வல்லது. மனோதரியத்தை கொடுக்கக்கூடியது. எல்லோருக்கும் செவி இன்பம் அளிக்கக்கூடியது. நெடுஞ்சாலை, ராஜபாட்டை ஆகிய எல்லா இடங்களிலும் புகழ் பரவி இருக்கும் அப்பாடல்களை ஒரு சமயம் பரதனுக்கு மூத்தவரான ராமன் பார்த்தார். எதிரிகளை அழைக்கும் திறன் கொண்ட ராமன் சகோதரர்களான லவகுசர்களை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து வர செய்து தக்கபடி உபசரித்தார். திவ்யமான ஸ்வர்ண சிம்மாசனத்தில் பிரபு ராமச்சந்திரன் அமர்ந்திருக்க கீழே வரிசைப்படி அமைச்சர்களும் சகோதரர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பேரழகு படைத்தவர்களும் அடக்கமானவர்களுமான அவ்விருவரையும் சுட்டி காட்டி லட்சுமண சத்ருகுண பரதர்களிடம் ராமன் இவ்வாறு கூறினார். தெய்வீக தோட்டம் கொண்ட இவ்விருவரும் பாடும் இந்த கதையை கேட்போம். விசித்திரமான பொருள் சொற்கட்டுகளுடன் நன்றாக பாடுகிறார்கள் என்று தூண்டிவிட்டார். அவர்களும் இனிமை, தெளிவு, விஸ்தாரமான ராக ஆலாபனை, தந்தி வாத்தியங்களுக்கு ஏற்ற லயம், பொருள், விளக்கம் தோன்ற பாடினார்கள். மக்கள் நிறைந்த அந்த பேரவையில் நிகழ்ந்த இசை நிகழ்ச்சி எல்லோருடைய உடல், மனம், நெஞ்சங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. செவிப்புலனுக்கு இன்பம் அளித்தது. லவகுசர்களான இவ்விருவரும் பெரும் தபசிகள், முனிவர்கள். அரசனுக்குரிய அங்கள் அடையாளங்களை பெற்றிருக்கிறார்கள். மிக உயர்ந்த சரிதத்தை, அது எனக்கும் கூட மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நன்றாக கேளுங்கள். பின்னர் ராமனின் ஆக்தி கிணங்க மார்க்கம் என்ற இசை மறைவுப்படி லவகுசர்கள் அந்த காவியத்தை பாடினார்கள். ராமனும் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த பாட்டை ரசிக்க விரும்பி தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து சபையில் அமர்ந்து காவியத்தில் ஆழ்ந்து போனார். தத்பூதிகரம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 4வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 5. அயோத்தியை வர்ணனை. மனு பிரஜாபதி தொடங்கி மிக்க பழமையான காலத்திலிருந்து இந்த பூமண்டலம் முழுவதும் எப்போதும் வெற்றி வீரர்களாக விளங்கிய இக்ஷ்வாகு மன்னர்களிடமிருந்து வருகிறது. அவர்களில் சகரன் என்னும் மன்னரால் தான் சாகரம் பெருங்கடல் அகழப்பட்டது. அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவனுடைய 60,000 மைந்தர்களும் உடன் செல்வார்கள். இப்படிப்பட்ட பேரரசர்கள் பரம்பரையினரை பற்றிய கதை ராமாயணம் என்பதாக பெரும் புகழை அடைந்தது. நாங்கள் இருவரும் முதலில் இருந்து கடைசி வரை முழு காவியத்தையும் பண்ணமைத்து பாடப்போகிறோம். இந்த காவியம் தர்ம, அர்த்த, காம, மோட்சங்களாகிற 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. எனவே போட்டி, பொறாமை, வெறுப்பு முதலிய இல்லாமல் பக்தி சிரத்தையுடன் கேளுங்கள் என்று லவகுசர்கள் கூறினார்கள். வளமும் புகழும் உடைய கோசலம் என்ற நாடு சரையு நதியின் கரையில் அமைந்துள்ளது. ஏராளமான பொருட்செல்வம், இயற்கை வளமும் பொருந்திய நாடு. அந்த நாட்டில் உலக புகழ் பெற்ற நகரமான அயோத்தி இருந்தது. மனித குல தலைவரான மனு பிரஜாபதி தானே அதை உண்டாக்கி வசித்து வந்தார். 12 யோஜனை நீளமும் 3 யோஜனை அகலமும் கொண்ட அந்த நகரம் அனைத்து வகை செல்வ செழிப்புடனும் நன்றாக அமைக்கப்பட்ட பெரு வழிகளும் உடையதாக இருந்தது. செம்மையாக அமைக்கப்பட்ட ராஜபாட்டைகளில் தண்ணீர் தேவலைகளுடன் கூடிய மலர்கள் எப்பொழுதும் சிதறி கிடந்தன. மேலுலகத்தின் பெரும் புகழுடன் வாழ்ந்து வரும் தேவராஜனை போல பேரரசின் முன்னேற்றத்தில் கருத்துடைய மன்னர் தசரதர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நகரத்தில் சாளரங்களும் தோரண வாயில்களும் இருந்தன. உள்ளே வணிக நிலையங்கள் வரிசையாக நிறுவப்பட்டிருந்தன. அங்கே போரில் பயன்படும் பல்வகை எந்திரங்களும் போர் தளவாடங்களும் சேமிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் இவைகளை தயாரிக்கும் கருமான்களும் இருந்தார்கள். அரசு துதி பாடுபவர்களும் பரம்பரை பெருமை எடுத்து ஓதுபவர்களும் அரண்மனையில் இருந்தார்கள். ஈடு இணையற்ற சோபையுடன் பிரகாசித்தது. நெடிதுயர்ந்த அரண்மனை மாடங்களில் பதாகைகள் பறந்தன. நூற்றுக்கணக்கான சதக்னி என்ற எந்திரங்கள் மதில்களில் நிறுவப்பட்டிருந்தன. சுற்றிலும் மிகவும் அகழமான அகழி இருந்தது. பிறரால் எதிரிகளால் நுழைய முடியாத கட்டுக்காவல் நிறைந்த கோட்டை, குதிரை, யானை, பசு, ஒட்டகம், கழுதை முதலான மிருகங்கள் நிறைந்தது. வெகுமானம் அளிக்க விரும்புகிறவர்களாலும் கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாலும் எப்போதும் கூட்டமாக இருந்தது. பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து கூடும் பெருமையை பெற்றிருந்தது. அந்த அயோத்தி மாநகரம் தேவேந்திரனுடைய அமராவதி நகரத்தை போல ரத்தனங்கள் இழைக்கப்பட்டதும் மலை போன்றதுமான பெரும் மாளிகைகளும் மறைவிடங்களும் அங்கே இருந்தன. உயர்குல பெண்டில் நிறைந்திருந்தார்கள். எல்லா வகையான ரத்தனங்களும்
எங்கும் சிதறி கிடந்தன. விமான அறைகள் பல இருந்தன. எண்கோண வடிவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த நகரம் விசித்திரமான பேரழகுடன் விளங்கிற்று. வீடுகளில் ஏராளமான மக்கள் வாழ்ந்தார்கள். இடைவெளியே இல்லாதபடி அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. சமுதரையில் நிரவப்பட்டிருந்த அந்த பட்டணத்தில் நெல், அரிசி நிறைந்திருந்தது. தண்ணீர் கருப்பஞ்சாறு போல் இனிப்பாக இருந்தது. துந்துவி, மிருதங்கம், வீணை, பணமும் முதலிய இசைக்கருவிகளின் பேரொளி உலகில் வேறு எவ்விடத்தையும் விட இங்கே அதிகமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. தங்கள் தவ வலிமையால் சித்தர்களால் பெறப்பட்ட வான்வீதியில் சஞ்சரிக்கும் விமானம் போல் அந்த நகரம் பொலிவுற்றிருந்தது. அழகும் பயனும் தரும் வகையில் அமைக்கப்பட்ட மாளிகைகளில் சான்றோர்கள் நிரம்பியிருந்தார்கள். மக்கள் கூட்டத்திலிருந்து தனியே விலகி வேறு துணையின்றி நிற்பவனையும், பெற்றோரும் புத்திரர்களும் இல்லாதவனையும், போர்க்காலத்திலிருந்து பயந்து ஓடி போகிறவனையும் அம்புகளால் கொல்லாதவர்கள், ஒளிவரும் திசையிலிருந்தே இலக்கை உணர்ந்து அம்பு செலுத்தும் சப்தவேதி என்ற தனித்திறமையுடையவர்கள், போர்க்கருவிகளில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள், போர்த்திறன் உடையவர்கள். அந்த அயோத்திய மக்கள் போர்த்திறன் உடையவர்கள். அவ்வாறே காடுகளில் மதம் பிடித்து உலவும் சிங்கம், புலி, பன்றிகளை சஸ்திரங்களாலும் தம் கை பலத்தாலும் ஒழித்து கட்டுபவர்கள். இப்படிப்பட்ட மகாவீரம் படைத்த பல்லாயிரக்கணக்கான மகாரதர்களால் நிறைந்திருந்த அயோத்திய பட்டணத்தில் மன்னர் தசரதர் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தார். அந்த நகரத்தில் நித்யாக்னிஹோத்திரிகள், யமம், நியமம் முதலானவைகளை கடைபிடிக்கும் அஷ்டாங்க யோக சித்தர்கள், 6 அங்கங்களோடு கூடிய வேதங்களை கசடர கற்ற அந்தந்த பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏராளமாக தானம் வழங்குபவர்கள், வாய்மையினின்றும் பிறராதவர்கள், மாமுனிவர்களைப் போன்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள், நல்லொழுக்கம், தூய வாழ்க்கை நடத்தும் ரிஷிகள் போன்றவர்கள் அயோத்தியில் எப்பொழுதும் நிரம்பியிருந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 5வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 6, அரசு மாட்சிமை விளக்கம். அந்த அயோத்தி நகர மன்னர் தசரதர் வேதம் அறிந்தவர், பிற விஷயங்களையும் செவிமடுத்து ஏற்றுக்கொள்பவர், தொலைநோக்கு உடையவர், மிகவும் தேஜஸ்வி, நகர மக்களிடமும் கிராம மக்களிடமும் அன்பு உடையவர், இக்ஷ்வாகுலத்தில் தோன்றிய அதிரதர், வேள்விகளை இயற்றியவர், அறத்தில் நாட்டமுடையவர், எல்லா மக்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மகரிஷி போன்று தவ வலிமை உடையவர், 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற ராஜரிஷி, தோல் வலிமை உடையவர், பகைவர்களை அடக்கியவர், நல்ல நண்பர்களை பெற்றவர், புலன்களை வசப்படுத்தியவர், செல்வங்களையும் மற்ற பொருள்களையும் சேர்த்து வைத்திருப்பதில் இந்திரன் மற்றும் குபேரனுக்கு நிகரானவர். மனு பிரஜாபதி உலகம் முழுவதையும் எப்படி காப்பாற்றி வந்தாரோ அதுபோல தசரதரும் எல்லா மக்களையும் பரிபாலித்து வந்தார். தர்மார்த்த காமங்களை தரும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவரும் சொன்ன சொல் தவறாதவருமான அவர் அமராவதி பட்டணத்தை தேவேந்திரன் பரிபாலித்து வருவதைப் போல அயோத்தியில் ஆட்சி செலுத்தினார். அந்த பெரும் நகரத்தில் பொதுமக்கள் மனமகிழ்ச்சி, அறம் பெறாமை, ஆழ்ந்த கேள்வி, முகமலர்ச்சி, தம்மால் சம்பாதிக்கப்பட்ட பொருளில் திருப்தி மற்றும் வாய்மை தவறாதவர்களாக இருந்தார்கள். புகழ்பெற்ற அந்த பட்டணத்தில் உயர்தரமான பொருட்கள் இல்லாத, தர்மார்த்த காமன்கள் நிறைவேறாத, ஏராளமான பசுகுதிரை, செல்வம், தானியம் இல்லாத குடும்பஸ்தர்களே இல்லை. புகழ்பெற்ற அந்த பட்டணத்தில் உயர்தரமான பொருள்கள் இல்லாத, தர்ம அர்த்த காமங்கள் நிறைவேறாத, ஏராளமான பசு, குதிரை, செல்வம், தானியம் இல்லாத குடும்பஸ்தர்களே இல்லை. அயோத்தியில் பெண்ணாசை மிக்கவன், கஞ்சன், இழிகுணத்தான், கல்வி அறிவில்லாதவன், வேதங்களில் நம்பிக்கை இல்லாதவன் என்ற ஒருவனை கூட நாம் காண முடியாது. அங்கிருந்த எல்லா ஆண்களும் பெண்களும் அறநெறிக்கு உட்பட்டவர்களாகவும், புலனடக்கம் உடையவர்களாகவும், மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடையவர்களாகவும், ஒழுக்கத்தில் நன்னடத்தையில் மகரிஷியை போன்ற குற்றமற்றவர்களாகவும் இருந்தார்கள். அயோத்தியில் செவியணி, தலையணி, மலர் மாலைகள் அணியாதவரோ, அதாவது மகுடம் குண்டலங்கள் அணியாதவர்கள் ஒருவரும் இல்லை. அயோத்தியில் செவியணி, தலையணி, மலர் மாலைகள் அணியாதவரோ, சுகசௌக்கிய அனுபவ பொருட்கள் குறைவாக உடையவரோ, அழுக்கான உடல் உடை உடையவரோ, மனமிக்க சந்தன பூச்சி இல்லாதவரோ, துர்மணம் வீசுபவரோ காணப்படவே இல்லை. அறுசுவை உணவு உண்ணாதவர், தானம் செய்யாதவர், தோல்வலை, மார்பில் பிரகாசிக்கும் பதக்கம் மற்றும் கையில் அணியும் காப்பு கங்கணம் இல்லாதவர், மன அடக்கம் இல்லாதவர் என்று யாருமே அந்த நகரத்தில் காணப்படவில்லை. அயோத்தியில் நாள்தோறும் அக்னிஹோத்திரம் செய்யாதவர், வேள்வி செய்யாதவர், இழிந்தவன், திருடன், நல்லொழுக்கம் இல்லாதவன், கீழ் மக்களுடன் உடலுறவு கொள்பவன் என்று எவருமே இல்லை. அந்த நகரத்தில் இருந்த அந்தணர்கள் அனைவரும் தத்தம் கர்மாக்களை செய்து கொண்டும் புலன்களை வென்றவர்களாகவும், தானம் அத்தியனம் செய்பவர்களாகவும், பிறரிடமிருந்து தானம் பெற்றுக் கொள்வதில் மிக்க மனக்கட்டுப்பாடு உடையவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களில் வேத நம்பிக்கை இல்லாத, பொய் பேசுகிற, குறைந்த கேள்வி ஞானம் உடைய, பிறரிடம் பொறாமை பிடித்து அலைகிற, செயல்திறன் இல்லாத, அறிவற்றவராக ஒருவர் கூட இல்லை. அந்த நகரத்தில் 6 அங்கங்களோடு கூடிய வேதம் அறியாதவர், விரத அனுஷ்டானம் இல்லாதவர், 1000க்கு குறைவாக தானம் அளிப்பவர், தீனன், நல்மணம் பிறந்தவன்,
கவலைப்படுபவன் என்று எவருமே இருக்கவில்லை. அயோத்தியில் 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 பொலிவில்லாத, அழகில்லாத, அரசுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ காண முடியாது. அந்தணர் முதலான 4 வருணத்தார்களும் தெய்வத்தையும் விருந்தினர்களையும் நன்கு கௌரவிப்பவர்களாகவும் நன்றி மறவாதவர்களாகவும் வல்லன்மை மிக்கவர்களாகவும் சூழலாகவும் பேராற்றல் படைத்தவர்களாகவும் பேராற்றல் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். புகழ்மிக்க அந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பவர்களாகவும் எப்பொழுதும் பெண்கள், புதல்வர்கள், பேரர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்திரியர்கள் அந்தனர் முகம் பார்த்து நடப்பவர்களாகவும் வணிகர்கள் சத்திரியர்களை அனுசரித்து செயல்படுபவர்களாகவும் வேளாளர்கள் தமக்குரிய பணிகளில் ஈடுபட்டு சூத்திரர்கள் தமக்குரிய பணிகளில் ஈடுபட்டு முன் சொன்ன 3 வர்ணத்தர்களுக்கும் சேவை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். மகாபுத்திமானான மனு மாமன்னர் முன்னொரு காலத்தில் காப்பாற்றினது போல அயோத்தி இக்ஷ்வாகு குலத்தின் தலைவரான தசரதனால் இப்பொழுது மிக திறமையாக காப்பாற்றப்பட்டு வந்தது. வீரத்தில் அக்னியை போல் அண்ட முடியாதவர்களும் திறமை மிக்கவர்களும் அவமானத்தை பொறுக்க முடியாதவர்களும் அஸ்திர பயிற்சியில் முழுமை அடைந்தவர்களுமான படைவீரர்களால் சிங்கங்கள் நிறைந்த மலைக்குகை போன்று அந்த நகரம் விளங்கிற்று. காம்போஜம், பாக்லீகம் முதலான நாடுகளை சேர்ந்தனவும் காட்டு பிரதேசங்கள் நதிக்கரைகளில் பிறந்து வளர்ந்தனவும் இந்திரனுடைய உச்சசிரவம் என்ற குதிரைக்கு ஈடானவர்களுமான உத்தம ஜாதி குதிரைகள் அயோத்தியில் கணக்கில்லாமல் இருந்தன. விந்தியம், இமயம் முதலான மலைகளில் தோன்றியவைகளும் மலை போல பேருருவமும் பேராற்றலும் பெற்று மதம் பிடித்து அலைபவிகளுமான யானைகள் இருந்தன. ஐராவதம், மகாபத்மம் மற்றும் அஞ்சனம், வாமனம் என்ற திசைகளிர்களிலிருந்தும் ஐராவதம், மகாபத்மம் மற்றும் அஞ்சனம், வாமனம் என்ற திசைகளிர்களில் நின்றும் தோன்றியவைகளாலும் பத்ரம், மந்திரம், மிருகம் ஆகிய தனித்தனி இயல்புடையனவும் பத்ரமிருகம், மிருகமந்திரம் என்பவற்றின் இயல்புகளை கொண்ட யானைகளாலும் அந்த நகரம் நிரம்பியது. இமயம், விந்தியம், சக்கியம் என்னும் மலைகளில் வாழும் தனித்தன்மை வாய்ந்த யானைகள் பத்ரம், மந்திரம், மிருகம் ஆகிய சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 இயல்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவை, 2 இயல்புகள் அமைய பெற்றவை என்று விவரமாக கூறப்பட்டுள்ளது. 3 யோஜனை அகலமுள்ள அயோத்தியில் 2 யோஜனை தூரம் வரை சென்று போர் புரிவது என்பது எவருக்கும் இயலாததால் அயோத்தியா என்பது போரில் வெல்ல முடியாதது என்று பெயர் உண்மையாகவே ஆயிற்று. இருளை அழித்து தாரகைகளை ஒளிரச் செய்யும் மிக பிரகாசமாக விளங்கும் சந்திரனைப் போல பகைவர்களை ஒழித்து குடிமக்களை மனமகிழச் செய்யும் பேராற்றலுடைய தசரத மன்னர் அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். தன் பெயரை உண்மையாக்கி கொண்டு விளங்கியதும் உறுதியான நுழைவாயில்களும் கொத்தளங்களும் உடையதும் மங்களகரமானவைகளும் கண்கவர் வனப்புடையவைகளுமான மாளிகைகளால் பிரகாசிப்பதும் சிங்கம் நிகர் மன்னர்கள் நிரம்பியதுமான அயோத்தியா நகரத்தில் இந்திரனுக்கு நிகரான அவ்வரசர் தசரத சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்து வந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 6வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 7. அமைச்சர் பற்றிய விவரங்கள். பெருமானம் படைத்த இக்ஷ்வாகு மன்னரின் அமைச்சர்கள் ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர்களாகவும் இங்கிதம் அறிந்தவர்களாகவும் எப்போது மன்னருக்கு பிரியமும் நன்மையும் செய்யும் செயல்களில் ஈடுபட்டவர்களாகவும் நற்குணம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். தூய மனம் படைத்தவர்களும் அரச நடவடிக்கைகளில் எப்பொழுதும் அவருடன் இணங்கி செல்பவர்களும் புகழ்பெற்றவர்களுமான 8 அமைச்சர்கள் வீரம் மிகுந்த அவருடைய அவையில் இருந்தார்கள். திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன் என்பவர்களோடு சுமந்திரர் 8வதாக இருந்தார். முனிவர்களில் சிறந்தவரான வசிஷ்டரும் வாமதேவரும் அரச புரோகிதர்களாக விளங்கினார்கள். மற்ற ரிஷிகளான சுயக்ஞர், ஜாபாலி, காஷ்யபர், கௌதமர், சிரஞ்சீவியான மார்கண்டேயர், அந்தனோத்தமரான காத்தியாயனர் முதலியோர் மந்திரிகளாகவும் இருந்தார்கள். இந்த அந்தன முனிவர்களுடன் மன்னருடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே பொறுப்பு வகித்துள்ளவர்களும் ஆழ்ந்த அகன்ற கல்வியின் விளைவாக அடக்கமுடையவர்களும் தவறு செய்ய நாணுபவர்களும் செயல்திறன் கொண்டவர்களும் புலனடக்கம் உடையவர்களும் அமைச்சர் பொறுப்பில் தொடர்ந்து இருந்து வந்தார்கள்.
ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகிறவர்கள், நீதி அறிந்தவர்கள், நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர்கள், அனைத்து வகையான செல்வ செழிப்பும் பெற்றவர்கள், தாராள மனம் உடையவர்கள், படைக்கலங்களை கையாளுவதில் நிபுணர்கள், மனம் குறையாத உடலாற்றல் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், அரசு பணியில் மூழ்கியவர்கள், அரசாணைப்படி செயலாற்றுபவர்கள், ஆன்ம ஒளி, பொறுமை, புகழ் உடையவர்கள், புன்னகையோடு தாமே முன்வந்து அறிமுகம் செய்து கொண்டு சம்பாஷணை செய்பவர்கள், கோபத்தின் காரணமாகவோ சுயநல காமத்தின் காரணமாகவோ ஒருபொழுதும் பொய் பேசாதவர்கள், கோபத்தின் காரணமாகவோ சுயநல காமத்தின் காரணமாகவோ ஒருபோதும் பொய் பேசாதவர்கள், உள்நாடு வெளிநாடுகளில் அவர்களுக்கு தெரியாத தகவல்களே இல்லை, பிற மன்னர்களால் செய்யப்படுகிற அல்லது செய்து முடித்துவிட்ட கூட்டு சேர்ந்து படையெடுப்பது போன்ற செயல் திட்டங்கள் பற்றி ஒற்றரிடமிருந்து அறிந்து கொள்பவர்கள், நிர்வாக நடவடிக்கைகளில் கைத்தேர்ந்தவர்கள், சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி பல பரிசோதனைகளில் தேறிய பெருநட்பு உடையவர்கள், குற்றம் செய்த புதல்வனுக்கு கூட சட்டப்படி தண்டனை வழங்குபவர்கள், அரசு வருமானத்தை பெருக்குவதிலும் புதிய படைவீரர்களை சேர்த்துக் கொள்வதிலும் மனம் கொண்டவர்கள், குற்றம் செய்யாத எதிரியை பகைமை காரணமாக வீணாக துன்புறுத்தாதவர்கள், வீரர்கள், எப்பொழுதும் உற்சாகம் நிறைந்தவர்கள், அரசியல் சாசனத்தை பின்பற்றி நடப்பவர்கள், குடும்பத்தோடு வாழ்கின்ற சான்றோர்களை பாதுகாப்பவர்கள், அந்தர்களையும் சத்திரிகளையும் இம்சிக்காமல் அளவறிந்து வரி வசூல் செய்து அரசு கருவூலத்தை நிறைத்தவர்கள், குற்றவாளியின் பலம் பலகீனம் ஆகியவற்றை நன்றாக அறிந்து அதற்கேற்றபடி லகுவான அல்லது கடுமையான தண்டனை வழங்குபவர்கள். அவர்கள் அனைவருடைய நடத்தை தூயதாக இருந்தது, சிந்தனைகள் ஒன்றாகவே இருந்தன. அயோத்தி நகரம் மற்றும் கோசல நாட்டில் பொய் பேசுபவன், கொடுமைக்காரன், பிறர் பெண்களிடம் ஈடுபாடு கொண்டவன் என்று ஒருவனும் கூட அங்கு இல்லை. நாட்டிலும் நகரத்திலும் முழுமையான அமைதி நிலவியது. அவர்கள் எல்லோரும் நல்லாடை தரித்து பெருமித தோற்றம் கொண்டிருந்தார்கள். விரதானுஷ்டானங்களை கடைபிடித்தார்கள். மன்னருடைய நலனில் நாட்டமுடைய அவர்கள் நீதி என்ற கண்களால் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த மந்திரிகள் எல்லாம் ஆச்சாரியரின் நல்லுரைகளை ஏற்று நடப்பவர்கள், பரக்கிரமத்தினால் பெரும்புகழ் பெற்றவர்கள், வெளிதேசங்களிலும் அவர்களை பற்றி அறிந்திருந்தார்கள். எல்லா விஷயங்களையும் தம் புத்தியால் ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். முற்றிலும் நல்ல இயல்பை உடைய அவர்கள் தீய குணங்களின் சேர்க்கை இல்லாமல் இருந்தார்கள். நட்பு, உடன்படிக்கை, இரு சாராரை பிரித்து வைத்தல் ஆகிய அரசியல் கோட்பாடுகளை ஆழமாக அறிந்திருந்தார்கள். இயல்பாகவே தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள், அரசு திட்டங்களை ரகசியமாக காப்பதில் வல்லவர்கள், அதிநுட்பமான ஆலோசனை வழங்குவதில் சாமர்த்தியமுடையவர்கள், நீதி நூல்களில் சிறப்பான அறிவுடையவர்கள், எப்போதும் இனிமையாக பேசுபவர்கள். குற்றமற்ற மன்னர் தசரதர் இப்படிப்பட்ட நல்ல அமைச்சர்களோடு கூட பூமண்டலத்தை ஆண்டு வந்தார். ஒற்றர்களின் துணை கொண்டு தனது சொந்த நடவடிக்கை மற்றும் மற்ற அரசுகளின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய தர்ம நெறியினால் மக்களை உற்சாகத்தில் வைத்திருந்தார். அதர்ம நெறியை நீக்கி மக்களை பரிபாலித்து வந்தார். பெரிய வள்ளல், சொன்ன சொல் தவறாதவர் என்றெல்லாம் 3 உலகங்களிலும் அவர் கொண்டாடப்பட்டார். இவ்வுலகத்தை மனிதன் புலி போன்ற அவர் தசரதர் அங்கிருந்தவாறே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவ்வுலகத்தை மனிதரில் புலி போன்ற தசரதர் அங்கிருந்தவாறே அயோத்தியில் இருந்தவாறே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். தனக்கு நிகராகவோ தன்னை காட்டிலும் மேலாகவோ உள்ள ஒரு பகைவனையும் அவர் காணவில்லை. அவருக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். சிற்றரசுகள் எல்லோரும் பணிவுடன் இருந்தார்கள். எதிரிகளை எல்லாம் தன் வீரத்தினால் அழித்து ஒழித்தார். தேவலோகத்தை இந்திரன் ஒப்பற்ற முறையில் பரிபாலித்து வந்ததை போல இவ்வுலகத்தை தசரத மன்னர் பரிபாலித்து வந்தார். அரசு திட்டங்களை ரகசியமாக காப்பாற்றுபவர்களும், அரசனுக்கு அனுகூலமாக அவர் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நடப்பவர்களும், படிப்பறிவும் செயல்திறனும் உடையவர்களுமான இத்தகைய அமைச்சர்களால் சூழப்பட்ட மன்னர் ஒளிமயமான கிரணங்கள் சூழ உதித்தெழும் சூரியனை போல் நன்றாக பிரகாசித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 7வது சர்க்கம் முற்றிற்று. ராம ராம ராம. இத்தோட கொஞ்சம் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலுள்ள விஷயங்கள் ராமோதரம் அப்புறமா பார்க்கலாம். ராம 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 ராம. சீதாபதி ராம 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 ராம். அடுத்து ராமோதர்லாம் வரும். அது அடுத்தது பாராயணம் பண்ணலாம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சத்குரு மகாராஜ் கி ஜெய், சகல சாதுமணி கி ஜெய். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. ஸ்ரீ ராமாயண பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ராம 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 ராம.